ஹலோ, நான் டாக்டர் மாதவி வைஷ். இன்று நாம் சோராயசிஸ் சிகிச்சைக்கு எந்த வகை சிகிச்சை சிறந்தது என்பதை பற்றி பேசலாம். சோராயசிஸ் என்பது ஒரு தானாகவே ஏற்படும் நோய் நிலை. இதுல நம்முடைய சொந்த நோய் எதிர்ப்பு செல்கள் நம்முடைய சாதாரண செல்களின் செல் சைக்கிளை பாதிக்கின்றன. ஆனால் சோராயசிஸ் முற்றிலும் குணமாக முடியாது என்று நினைப்பது முற்றிலும் தவறு. தொடக்கத்தில் நாம் சோராயசிஸை கட்டுப்படுத்தலாம், மேலும் சரியான சிகிச்சை மற்றும் மருந்துகளால் அதை நிரந்தரமாகவும் குணப்படுத்தலாம். நீங்கள் சிகிச்சை, வாழ்க்கை முறை மற்றும் உணவு ஆகிய மூன்றையும் பின்பற்ற வேண்டும். முதலில் நான் பரிந்துரைப்பது ஹோமியோபதி சிகிச்சை தான். இது நீண்ட கால கட்டுப்பாட்டிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். சோராயசிஸில் ஹோமியோபதி அறிகுறிகளை உள்ளிருந்து கட்டுப்படுத்துகிறது, உங்கள் உயிர் சக்தியை வலுப்படுத்துகிறது. இதனால் உங்கள் நோய் அடிப்படையில் குணமாகும் வாய்ப்பு உள்ளது. ஹோமியோபதி மருந்துகள் உங்கள் அறிகுறிகளை அடிப்படையாக கொண்டு வழங்கப்படுகின்றன. உங்களுக்காக தனிப்பட்ட ஒரு மருந்து இருக்கும். அது உங்களை உள்ளிருந்து சிகிச்சை செய்து முழுமையாக குணப்படுத்தும் திறன் கொண்டது. உங்களுக்கு மேல் பயன்படுத்தும் வகையில் மிகவும் ஆழமான ஈரப்பதம் தரும் கிரீம் அல்லது எண்ணெய் பயன்படுத்த வேண்டும், ஏனெனில் சோராயசிஸில் தோலில் அதிக உலர்ச்சி ஏற்படும். உங்கள் தோலில் உலர்ச்சி அதிகரித்தால் உங்கள் சோராயசிஸ் தூண்டப்படும், உங்கள் தோல் உறுக்குகள் அதிகமாக உதிரும். இதற்கு மேல் நீங்கள் ஒரு ஆழமான ஈரப்பதம் தரும் கிரீம் பயன்படுத்துவது மிகவும் நல்லது. நீங்க தினமும் தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தலாம், தினமும் ஆலோவேரா ஜெல் பயன்படுத்தலாம், வேப்பெண்ணெய் மற்றும் தேங்காய் எண்ணெய் கலவையை பயன்படுத்தலாம், வைட்டமின் இ எண்ணெய் பயன்படுத்தலாம். உங்கள் உடலில் வைட்டமின் டி அளவை நிச்சயமாக பராமரிக்க வேண்டும். காலை நேரத்தில் 5 முதல் 10 நிமிடங்கள் சூரிய ஒளியில் உட்கார்ந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது முக்கியமான விஷயம், நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது உங்கள் வாழ்க்கை முறை மற்றும் உணவு பழக்கம். சொராயசிஸ் 40 முதல் 50% வாழ்க்கை முறை மற்றும் உணவு பழக்கத்திலும் சார்ந்துள்ளது. நீங்கள் என்ன சாப்பிடுகிறீர்கள், உங்கள் வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது என்பவை மிகவும் முக்கியமானவை. உணவுகளில் நீங்கள் எதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், மஞ்சள், இது ஒரு எதிர்ப்பு அழற்சி தன்மை கொண்டது. பிளாக்ஸ் விதைகள், சியா விதைகள், இதில் ஓமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் உள்ளன. பச்சை இலைகள் கொண்ட காய்கறிகள், பழங்கள் போல் பப்பாளி, ஆப்பிள், மாதுளை, தேங்காய் நீர் மற்றும் வால்நட் ஆகியவற்றை எடுத்துக்கொள்ளுங்கள். இவை அனைத்தும் உங்கள் சோராயசிஸை மிகவும் கட்டுப்படுத்தும் மற்றும் உங்கள் சிகிச்சைக்கு மிகுந்த ஆதரவாக இருக்கும். நீங்கள் மிகவும் விரைவாக குணமாகி விடுவீர்கள். எந்தெந்த விஷயங்களை தவிர்க்க வேண்டும் என்றால், நீங்கள் பால் பொருட்களை தவிர்க்க வேண்டும், சிவப்பு இறைச்சியை தவிர்க்க வேண்டும், புளிப்பு உணவுகளை தவிர்க்க வேண்டும், மன அழுத்தம், ஜங்க் ஃபுட், மதுபானம், புகைப்பிடித்தல், மிக அதிகமாக காரமான உணவு ஆகிய அனைத்தையும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். குளிர்காலங்களில் உங்கள் தோலை உலர்ந்ததாக வைத்துக் கொள்ள வேண்டாம். கடுமையான சூடான நீரில் அல்லாமல் வெப்பமான நீரில் குளிக்க துவங்குங்கள். நீங்கள் ஹோமியோபதி சிகிச்சை உங்கள் தோலை நன்றாக ஈரப்பதமாக வைத்துக் கொள்வது, சரியான உணவு மற்றும் வாழ்க்கை முறையை பின்பற்றினால் உங்கள் சொராயசிஸ் முற்றிலும் குணமாகலாம். இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். நீங்கள் அல்லது உங்களுக்கு தெரிந்த யாராவது சொராயசிஸ் போன்ற நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளலாம். நன்றி.